ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம பாலிட்டிக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 4 வீடியோ நம்ம முடிச்சிட்டோம். ஸோ ஒரு வீடியோலையுமே பார்த்திங்க அப்படின்னா 10 கொஸ்டினாக நம்ம பார்த்துட்ருக்கோங்க. ஸோ இன்றைக்கான கிளாஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வர் இன்செர்டட் பை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் என்னும் தலைப்பின் கீழான சரத்துகள் எந்த சட்ட திருத்தம் அல்லது திருத்தங்களின்படி சேர்க்கப்பட்டுள்ளன? ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது எந்த சட்ட திருத்தம் அல்லது திருத்தங்களின்படி சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, 42nd அமெண்ட்மெண்ட், 46th அமெண்ட்மெண்ட், 76th அமெண்ட்மெண்ட், 86th அமெண்ட்மெண்ட். ஸோ இதில் நமக்கு பார்த்திங்கன்னா 2 சட்ட திருத்தம் ஆக்ட் ப்ளே ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே இது எப்போ வந்திருக்கும்னா 42வது சட்ட திருத்தம் 42nd அமெண்ட்மெண்ட் படி இதை ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை ரிவைஸ் பண்ணுறது அடுத்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86th அமெண்ட்மெண்ட் அந்த இதில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒன்ஸ் அகைன் நமக்கு ரிவைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 மற்றும் 4 ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். ஹூ என்ஜாய்ஸ் த ரைட் டு இம்போஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்? அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தினை கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரம் அதெல்லாம் மாற்றி அமைக்கிறது இல்லை கரெக்ஷன் பண்ணுறது இது எல்லாமே அதிகாரம் யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் தான். அடிப்படை உரிமைகளுக்கு மட்டும் கிடையாதுங்க, ஓவராலாக கான்ஸ்டியூஷன் புக்லேயே ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தணும், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் செலுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது யாருக்கு தான் அதிகாரம் இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்குது. ஓகேங்களா? அந்த பார்லிமெண்ட் அப்படிங்கிறதுல யார் யார் அடங்குவாங்க? எங்கள் பிரசிடெண்ட்டுக்கும் அந்த இது இருக்குங்க, அந்த லோக்சபா அவங்களுக்கும் அது பங்கு இருக்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த பார்லிமெண்ட்டில் யார் யாருங்க இருப்பாங்க? பிரசிடெண்ட், ராஜ்யசபா, லோக்சபா இந்த 3மே சேர்ந்தது தான் யார்? பார்லிமெண்ட். ஓகேங்களா? ஸோ பிரசிடெண்ட்டு, லோக்சபா எல்லாம் தனிப்பட்ட முறையில் நம்ம சூஸ் பண்ண முடியாது, ஒட்டுமொத்தமாக பார்லிமெண்ட் அப்படிங்கிறத நம்ம வரும். சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இதுக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது தேர்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் மேட்ச்டு கரெக்ட்லி? கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தாத கூற்றை கண்டறிக. ஸோ என்னென்னு பார்த்துருவோம். முதல் ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் பகுதி 1 யூனியன் பிரதேசம்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பகுதி 2 அடிப்படை கடமைன்னு கொடுத்துருக்காங்க. பகுதி 4 வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள்னு கொடுத்துருக்காங்க. பகுதி 6 மாநில அரசாங்கம்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ என்னங்கிறத செக் பண்ணிடுவோம். பகுதி 1னா பார்ட் 1 யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி தான். பகுதி 1 யூனியன் பிரதேசம் தான். ஓகேங்களா? பகுதி 4 நமக்கு டிபிஎஸ்பின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? சிம்பிளாக அந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிங்கிறத டிபிஎஸ்பின்னு படிச்சிருப்போம். பகுதி 6ங்கிறது மாநில அரசாங்கம் தான், ஸ்டேட் கவர்மெண்ட் தான். 10th நமக்கு தனியாக ஒரு பாடம் மாநில அரசுன்றது கொடுத்துருப்பாங்க. இப்போ பகுதி 2 பார்ட் 2ங்கிறது சிட்டிசன்ஷிப், குடியுரிமை பற்றினது. ஓகேங்களா? அடிப்படை கடமை கிடையாது. அப்போ அடிப்படை கடமைங்கிறது எதுலங்க வரும், எதில் எந்த பார்ட்டுன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ 42nd அமெண்ட்மெண்ட், 86th அமெண்ட்மெண்ட்டுன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டுங்கிறது எந்த வருஷம் வந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். 86ம் எந்த வருஷம்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க, அதனால தான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டினாக கேட்குறேன். ஓகேவா? ஸோ 3 கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்தது 4வது கொஸ்டின். ஃபிஸ்கல் பாலிசி இன் இந்தியா இஸ் ஃபார்முலேட்டட் பை. இந்தியாவில் நிதி கொள்கை வடிவமைக்கப்படுவது பின்வருவனவற்றில் எது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஃபிஸ்கல் பாலிசி நிதி கொள்கை அப்படின்றதே நமக்கு வேர்டிங் தெளிவாக வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ நிதி கொள்கைனா நிதி சம்மந்தப்பட்டது. அப்போ அதை ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிங்கனாலே நம்மளாலே ஆப்ஷன் சூஸ் பண்ணிட முடியும். திட்டக்குழு, நிதி அமைச்சகம், இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம், ரிசர்வ் வங்கி. ஸோ பிளானிங் கமிஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நம்ம நாட்டோட நிதி கொள்கையை எந்த குழு வடிவமைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட நிதி அமைச்சகம் தான் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஓகேங்களா? செபி அப்படிங்கிறவங்களாம் இந்த டிரான்சாக்ஷன்ஸை டீல் பண்ணுறவங்களா? ஓகேங்களா? அவங்க தான் இருந்தது. இப்போ ஷேர் மார்க்கெட் அது இதுன்றதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அது யாரோட கண்ட்ரோல் கீழே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செபி. இந்தியாவில் நம்ம யாரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம்னா செபி, அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் செபி. ஓகேங்களா? அப்போது நம்ம நிதி கொள்கையை வடிவமைக்கிறவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், நிதி அமைச்சகம். அடுத்தது 5th கொஸ்டின்ங்க. ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன் இன் இந்தியா? இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர் யாருங்க? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம என்னன்னு யோசிப்போம்னா பிரசிடெண்ட்டுங்க, அவர் தான் எல்லாத்துலேயுமே ஹெட்டாக இருப்பார் அப்படின்னு நினச்சி தப்பாக யோசிப்போம். கிடையாதுங்க. யார் வருவானா? பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர்னு வந்துடுதா? அப்போ யாருங்க? பிரைம் மினிஸ்டர் தான் கண்டிப்பாக அதுக்கு தலைவராக இருப்பார்.
நீங்கள் ஆப்ஷன்ஸை எப்படி வந்து நெக்லெக்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம்னா, துணைத் தலைவர் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, நிதி அமைச்சர் இருக்கிறதுக்கும் வாய்ப்பில்லை. துணைத் தலைவர்னா யார்? இந்த ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. நிதி அமைச்சர் வரதுக்கும் வாய்ப்பு கிடையாது. நமக்கு டவுட் வந்து எங்கே இருக்கும்? குடியரசுத் தலைவருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் தான் நமக்கு டவுட் வந்து இருக்கும். ஸோ குடியரசுத் தலைவருங்கிறது வந்து எல்லாரையும் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி வைப்பார். அவரோட பேரால் தான் எல்லா வேலைகளும் வந்து நடக்கணும். ஸோ அவர் தான் வந்து எல்லாருக்குமான பொறுப்புகளை பிரித்து கொடுப்பாரு. இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இவர் தான் வந்து இந்த குழுக்கான தலைவர், அந்த மாதிரி விஷயம் வந்து நமக்கு இருக்காது. ஸோ இந்த சின்ன விஷயம் நம்ம தெரிஞ்சாலே ஈஸியாக பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறத டிக் பண்ணிடலாம். ஓகேங்களா? இன்னைக்கான 6th question, in which article of the Universal Declaration of Human Rights is education a fundamental right? உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி. ஸோ இது எந்த விதி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 26 அடிப்படையில் வந்து நமக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஆர்டிக்கிள் வந்து ஒன்று விடாமல் நீங்கள் ஒரு 50 வரையும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிங்கன்னா இதில் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காதுங்க. விதி 1லேருந்து 50 வரைக்கும் வந்து கம்பல்சரி வந்து ஒன்று விடாமல் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 1 படிச்சிங்கன்னா கூட இப்போ வந்து எக்ஸாம்க்குலாம் 50 படிச்சிடலாம். மித்த 50 தாண்டி இருக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஸோ இன்னைக்கான 7th question, the concept of constitution was first originated in dash country? அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. 10ஆம் கிளாஸில் முதல் பாடத்தில் அந்த லெசனுக்குள்ளே வரும்போதே ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இந்த பாயிண்ட் தான் நமக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து எந்த நாட்டில் வந்து ஆரிஜினேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் ஆஃப் அமெரிக்கா ஐக்கிய நாடில் தான். இன்றைக்கான 8th question வந்து பாருங்கள், தி பார்லிமெண்ட் ஹவுஸ் இன் இந்தியா வாஸ் டிசைன் பை த பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட்ஸ். இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள். ஸோ இப்போ நம்ம அந்த பார்லிமெண்ட் கட்டடம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை வந்து வடிவமைத்தவர்கள் வந்து யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எட்வின் ஹெட்டைன்ஸ் அண்ட் ஹெர்பர்ட் பேக்கர். இதெல்லாமாங்க நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது, இல்லை இதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே இருக்குங்க. 9th பாலிட்டியில் வந்து நமக்கு இது இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கான 9th question, under which article the president is vested with the power to proclaim state emergency? கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார்? ஸோ தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு நம்ம என்னங்க பண்ணலாம், பிரசிடெண்ட் வந்து அவரோட கண்ட்ரோலில் வந்து எடுத்துக்க முடியும். பிரச்சனை வந்து கைமீறி போகுது அப்படிங்கிறப்போ தேசிய அவசர நிலை போட்டு அவரை வந்து அண்டர் கண்ட்ரோலில் எடுத்துக்கலாம், மாநில அவசர நிலை போட்டும் அவரோட அண்டர் கண்ட்ரோலில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்தபடி இவங்க வந்து மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார் இருந்தது இருக்கா. ஸோ அது எதோட அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் 356. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஷின் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஷின், ஆர்டிக்கிள் 360 பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எதுக்கானது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான லாஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம பார்த்தலாம். தி ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் இன் இந்தியா வாஸ் இனாகிரேட்டட் அட் மெட்ராஸ் இன் த இயர். இந்தியாவின் முதல் மாநகராட்சி டேஸ் ஆண்டில் தொடங்கப்பட்டது. இதுவுமே பார்த்திங்கன்னா நம்மளோட 9th சோசியல் சயின்ஸ் புக்கில் தாங்க இருக்குது. 1688 வருடம் வந்து முதல் மாநகராட்சி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது, அதாவது தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான 10 கொஸ்டின் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.